நம்பிக்கையின் நங்கூரமாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் சங்கீதம் 143:8. உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். பிரியமானவர்களே, சில வேளைகளில் சில வழிகள் அடைபடும், சில வேளையில் நல்ல வழி போல தெரியும். நாமும் அதன் துவக்கத்தை பார்த்து அதில் செல்ல ஆரம்பிப்போம். ஆனால் போக போக அந்த வழியில் ஏதோ ஒன்று நம் மனதை பயமுறுத்தும். காரணம், நாம் செல்ல வேண்டிய போக வேண்டிய சரியான பாதை அது அல்ல. ஏன் இந்த தவறு நடக்கிறது என்றால், கர்த்தரிடத்தில் நான் நடக்க வேண்டிய வழி எது என்று அவரை கேட்காமல் ஆர்வ கோளாறினால் நாமாகவே முடிவு செய்ததுதான். கர்த்தர் சொல்லுகிறார், பேதமையின் வழி விட்டு விலகுங்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று. நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது, வழிகள் அடைபடும் போது, வழி அறியாமல் தவிக்கும் போது, நடுக்காட்டில் மாட்டிக்கொண்டு தவிப்பது போல இருக்கும்போது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று வாய்க்கால்களை மாற்றி திருப்பது போல புது வழிகளை உண்டாக்குகிறவர். வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர்தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இயேசுவை நம்புங்கள், விசுவாசியுங்கள். நாம் நடக்க வேண்டிய புத்தியின் வழியை நமக்கு காண்பிப்பார். பாதை இல்லாத இடத்தில் நேரத்தில் பாதை காட்டி வழியை உண்டாக்கி நம்மோடு இருந்து நம்மை அழகாய் வழி நடத்தி நமக்கு வழி காட்டுபவராக அவர் இருக்கிறார். அவர் நம்மை எல்லா காரியங்களிலும் நம்மை அழகாய் இருந்து உடனிருந்து நிச்சயமாய் வழி நடத்துவார். ஆமேன்.